அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னும் நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் மக்களான உங்ககிட்ட வாக்கு சேகரிக்க எங்களுக்கு நேரம் இருக்கு. நாங்க கண்டிப்பாக இந்த 20 நாளும் எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டர்கள் அனைவரும் நாட்டுக்காக மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்கோமோ, இந்த 20 நாளும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் இந்த தமிழ்நாட்டு மண்ணுல இந்த திராவிட கட்சிகள் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்காக நாங்க பாடுபடல, எங்களுக்காக நாங்க கஷ்டப்படல, மக்களான உங்களுக்காக தான் நாங்க கஷ்டப்படுறோம். ஏன்னா இந்த திராவிட கட்சிகள்ல நம்மளுக்கு என்ன வந்தது, மக்களுக்காக என்ன யோசிச்சாங்க, மக்களுக்காக என்ன சிந்திச்சாங்க அப்படிங்கறத நீங்க சிந்திக்கணும். 19ஆம் தேதி அன்னைக்கு நீங்க போய் உங்க ஓட்டு போடும் போது நம்மளுக்கு இது வரைக்கும் ஃப்ரீ இலவசம் அப்படின்னு ஒன்று சொல்லி நம்ம மூளைய இத்தனை நாள் வழிங்கடிச்சிட்டு இருந்தாங்களே. பொங்கலுக்கு எதிர்கட்சி கிட்ட சொன்னாங்க 5000 ரூபாய் கொடுங்க பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பொங்கலுக்கு என்ன கொடுத்தாங்க? மக்கள் கண்டிப்பா சிந்திக்கணும். சும்மா அப்படி போய் ஓட்டு போட்டுற கூடாது. மக்கள் உங்ககிட்டதான் இப்ப ஆயுதம் இருக்கு. ஓட்டுன்ற ஆயுதம் உங்ககிட்டதான் இருக்கு. இப்ப நிறைய கடைகள்ல இருக்கிற அண்ணன் வண்டியிலேயே போயிட்டு இருக்கிறவங்க ஜாக்கிரதையா வண்டி ஓட்டுங்க. ஆனா காது கொஞ்சம் இங்க கவனமா கேட்டீங்கன்னா தெரியும். கார்ல போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கேட்டா தெரியும், இல்ல பொது வாகனங்கள்ல போறவங்களுக்கு எல்லாருக்கும் தான் நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம். ஓட்டு போடும் போது நீங்க அன்னைக்கு தாமரை சின்னத்துல ஓட்டு போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நம்ம தலையெழுத்தையே மாத்த போற ஒரு காலகட்டம் இது. எனக்கு ரொம்ப சிரிப்பு தாங்க வருது. இப்ப இருக்கிற சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்கள பார்க்கும்போது, அக்கா நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்காங்க, நல்லா ஹைட்டா இருக்காங்க, அழகா இருக்காங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனா அக்கா என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு இந்த மம்தா இருக்காங்கல்ல, மம்தா வெஸ்ட் பெங்காலோட சிஎம், அவங்கள மாதிரி தேர்தல் வரும்போது நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா ஒரு இந்தியா ஒரு மம்தாவே தாங்க முடியலையே, அங்க கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு எல்லாம் நடக்குது, அக்காவும் மம்தாவா மாறிட்டாங்களே, தேர்தலுக்கு முன்னாடி நொண்டி நொண்டி நடந்து ஓட்டு கேட்க போறாங்களா, உடல்நல நிலை குறைவு காரணமாக அக்கா ஓட்டு கேட்க போறாங்களான்னு பயம் வந்துருச்சு. ஆனா அக்கா அது இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அக்கா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அடுத்தது இந்த படையப்பால வர நீலாம்பரி மாதிரி காலு மேல காலு போட்டு சோஃபால உட்காந்துக்கிட்டு என்ன கேக்குறாங்கன்னா, இவ்வளவு நாளா விட்டாங்க, 5 வருஷமா அக்கா எங்க போனாங்கன்னு ஆள் அட்ரஸே காணும். இப்ப தேர்தலுக்கு 20 நாளைக்கு முன்னாடி நான் வீடியோ கான்பரன்ஸ்ல மக்கள் கிட்ட போய் பேசுறேன். என்ன பிரயோஜனம்? நீ மக்கள் கிட்ட போய் இவ்வளவு நாளா இந்த வெள்ளத்துல மழையில மக்கள் தத்தளிக்கும் போது நீ எதுவுமே வராம இப்ப வீடியோ கான்பரன்சிங்ல மக்கள் கிட்ட பேசி என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? மக்களுக்கு என்ன பண்ணீங்க? சரி, ஒரு பெண்ணா இருந்து நீங்க மக்களுடைய துயரை தொடச்சிருக்கலாம்ல. ஒரு பெண்ணுக்கு தான் இன்னொரு பெண்ணோட கஷ்டம் தெரியும். அந்த மாதிரி இந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு அவங்க சொல்லணும். எவ்வளவு நாள் இந்த ரோட்ல நடந்து வந்திருக்காங்க மக்களுக்காக? எவ்வளவு நாள் இந்த தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்தப்ப வந்தாங்களா? நாங்க பிஜேபி நிர்வாகிகள் வந்தோங்க, மாறு தட்டி சொல்லுவோம், வந்தோம், எங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணோம். ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அவங்களால அனைத்தும் பண்ண முடியும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்மளுக்கு ஏதாவது அவங்க பண்ணாங்களான்னு கிடையாது. சோ இப்படி நடிகையாக ஆடம்பரமாக தன்னை ஆடம்பரமாக காமித்துக் கொள்ளும், ஒரு நடிகையாக காமித்துக் கொள்ளும், சொகுசு கார்லயே போயிட்டு வரக்கூடிய வாரிசு அரசியல் நம்மளுக்கு வேணுமா? தமிழச்சி தங்கப்பாண்டியன் நம்மளுக்கு வேணுமா? ஆனா எங்க அப்பா காங்கிரஸ், ஆனா என்னுடைய கொள்கை பிஜேபிக்கு மாத்திக்கிட்ட கூடிய கொள்கை அப்படின்னு நினைக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை அக்காக்கு சவுந்தரராஜன் அவருக்கு ஓட்டு போட போறீங்களா? அவங்க பாரம்பரியமே காங்கிரஸா இருந்தாலும் என்னுடைய கொள்கை பாரதிய ஜனதா கட்சியில தான் என்னோட கொள்கை சேர்ந்திருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில தான் நாடு முதல்ல, மக்கள் அப்புறமா, அதுக்கப்புறமா தான் நாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி.
சோ அதுலதான் நான் வந்து சேரணும், அங்கதான் என்னுடைய கொள்கை உடன்பாடு கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு 2 மாநிலங்கள்ல கவர்னராக இருக்காங்க. ஆனா அத கூட வேண்டாம், அந்த சொகுசு வாழ்க்கை வேண்டாம்னு அதை தூக்கி போட்டுட்டு மக்களோட மக்களாக வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக நான் எம்பி ஆக போறேன், பாராளுமன்ற உறுப்பினர் ஆக போறேன், மக்களுக்கு சேவை செய்ய போறேன்னு வந்து நிக்கிற அவங்க வேணுமா? இந்த வாரிசு அரசியலை ஒழிச்சு கட்டியே ஆகணுங்க. அதுல இந்த அக்கா வந்து தம்பி தம்பின்னு கூப்பிடுறாங்க. யாரு? சின்னவரை. முதல்ல என்ன சொன்னாரு? நான் படத்துலதான் நடிக்க போறேன். இவர் பெரிய ஹீரோ மாதிரி, கமல் ரஜினின்னு நினைப்பு இவருக்கு. நான் படத்துலதான் நடிக்க போறேன்னாரு உதயநிதி. அதுக்கப்புறமா நான் தேர்தல் எல்லாம் நிக்கவே போறது இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? தேர்தல்ல நின்னாரு. நான் அமைச்சரானா எனக்கு ஆசை கிடையாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் ஆனாரு. இப்ப துணை முதல்வரா பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. துணை முதல்வர் ஆனாருக்கு எனக்கு ஆசையே இல்லைன்னு. இந்த மாதிரி பொய் பித்தலாட்டம் இருக்கக்கூடிய ஒரு அரசு வேணுமா? தன்னுடைய வார்த்தையை திருப்பி பார்த்தா கூட அது வந்து தப்பா பொய்யா இருக்கக்கூடிய ஒரு அரசு, பேசக்கூடிய ஒரு நிர்வாகி கொண்ட ஒரு அரசு வேணுமான்னு நீங்களா சிந்திக்கணும். இந்த வாரிசு அரசியல் கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டை விட்டு ஒழியணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம்? எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்துக்கு கடமைப்பட்டிருக்கோம்னா முதல்ல வந்து நிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளோட உயிர். நம்ம ஒவ்வொருவரும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கொரோனா தடுப்பூசி கொடுத்த நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். 2 வாட்டி ஊசி போட்டுக்கிட்டு 3வது வாட்டி பூஸ்டர் ஊசி போட்டுக்கிட்டு நம்ம எல்லாரும் இப்ப உயிரோட நடமாடிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு மனிதர் தான் காரணம், ஒரே ஒரு கட்சி தான் காரணம், அது பாரதிய ஜனதா கட்சி. கண்டிப்பா அப்படி அந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலேயே நம்ம எல்லாரையும் பாதுகாத்து பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலங்களுக்கு இலவசமாக கொரோனா தடுப்பூசி கொடுத்து மற்ற மாநிலங்களுக்கு கொரோனா ஊசியை கொடுத்து அவருக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்றதுதான் தாழ்மையான வேண்டுகோள். மோடிஜி அவர்கள் நிறைய வாட்டி தமிழ்நாடுக்கு வராரு அப்படின்னா கண்டிப்பா 3வது தடவையும் மோடிஜி தான் பிரதமர் ஆக போறாரு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஏன் அவர் திருப்பி தமிழ்நாட்டுக்கு வராரு? எனக்கு தமிழ் மொழி பிடிக்கும், தமிழ்நாடு பிடிக்கும், தமிழ் மக்கள் பிடிக்கும்னு ஏன் சொல்றாரு? ஏன்னா தமிழ்நாடு ஒரு வளமையான நாடு, இத மாத்தணுமே. இப்படி வந்து ஒரு நிர்வாகமே சரியில்லாத ஒரு மாநிலமாக இருக்கு. அப்ப நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுல இருந்து வந்தா இன்னும் நம்ம தமிழ்நாட்டுகளுக்கு நிறைய இங்க இருந்து நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அமிச்சோம் அப்படின்னா தென் சென்னையில இருக்கிற குறைகள் தீருங்க. தென் சென்னையில நிறைய பேர் என்ன சொல்றாங்க? குறைகள் மக்கள் கருத்து கணிப்பில்லைன்னு கேட்டா கரண்ட் அப்பப்ப ஆஃப் ஆயிடுது, மின்சாரம் பற்றாக்குறை இருக்கு. 2வது டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட், யூ டர்ன் இந்த தெருக்கல்ல வண்டிகள் எல்லாம் வந்து மாத்தி விடுறதுன்றது பெரிய ஒரு தொல்லையா இருக்கு. தென் சென்னை முழுக்க எல்லா பகுதிகளிலும் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள். இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துல வந்து பேசணும். ஆனா இவங்களுக்கு பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுக்கிட்டு வெளிநடப்பு செய்யறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கு. அப்ப எதுக்கு இங்க இருந்து ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம கொடுக்கணும்? அதுக்காகவாவது நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடணும். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரேஷன் கடையில கொரோனா காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம இலவசமா அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இல்லனா நம்ம இவ்வளவு காலமாக மக்கள் பசி இல்லாம இவ்வளவு காலமாக இருந்திருக்க மாட்டாங்க. அவர் இருக்கிறதுனாலதான் பசியை நீக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். நிறைய நலத்திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. அது என்னங்க எப்ப பாரு வந்து நீங்க நலத்திட்டங்கள் சொல்றீங்க. தமிழ்நாட்டுக்கு என்னங்க பண்ணாரு? டாப் 5 டாப் 10 கருத்து கணிப்பு எல்லாம் போடுறாங்க. அதே போலாங்க. என்ன முக்கியமா நம்ம இங்க தமிழ்நாட்டுல நிறைய திட்டம் மூலியமா அனுபவித்த மக்கள் என்ன, பயனாளிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் சாலையோர வியாபாரிகள் இருக்காங்க. இங்க நிறைய
நம்மளோட அண்ணன் அக்கா தங்க எல்லாம் இருக்காங்க சாலையோர வியாபாரிகள், அவங்களுக்கு 10,000 ரூபாய் முத்ரா லோன்ல ஆரம்பிக்கிறார். அவங்களுக்கு எல்லாம் பைசா கொடுத்து உதவுகிறார். ஏன்னா என்ன பண்றது, வேலை இல்லையே அப்படின்னு கஷ்டம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிலைமைய மாத்துறாரு. முத்ரா லோன் மூலியமா கடன் உதவிகளை கொடுக்கிறாரு. சிறு குறு தொழில் வியாபாரிகள் அது மூலியமா பெருகிறாங்க, அது மூலியமா வளமை அடையறாங்க. யாருமே எந்த பெண்களும் வீட்டுல உட்காராம வேலை செய்யாம இல்லாம கணவருடைய வருமானத்தை மட்டுமே நம்பிட்டு இருக்கிற கூடிய பெண்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கொடுக்கிறாரு. நீங்களும் தொழிலாளி ஆகலாம், யாரையும் கை கட்டி நீங்க போய் வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்தவங்க வேலை செஞ்சவங்க எல்லாரையும் தொழிலதிபர் ஆக்குறாரு. அது நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால மட்டும்தான் முடியும். அது சாத்தியமா இருக்கு. பல கோடி மக்கள் இங்க சாத்தியமாயி அதுல பயனடைஞ்சிருக்காங்க. மூணாவது முக்கியமான திட்டம் நம்மளுடைய இந்த கேஸ் மானியம் இருக்குல்ல, சிலிண்டர் மானியம். இப்ப கூட மகளிர் தினத்தன்று 100 ரூபாய் மானியம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காரு. இப்ப இது வரைக்கும் 300 ரூபாய் மானியம் நம்மளுக்கு சிலிண்டர் மூலியமா கிடைச்சிருக்கு. ஆனா நாங்க வந்தா சிலிண்டர்ல பைசாவை குறைப்பேன்னு சொன்னானுங்களே இந்த திராவிட கட்சிகள், குறைச்சானுங்களா? சத்தியமா குறைக்கல. ஜல் ஜீவன் திட்டம், வீட்டுக்கு குழா இல்லாத வீடே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழாயா கொண்டு வந்தாங்க. ஆனா அங்கேயும் ஊழல் பண்ணி நிறைய இடத்துல மாநிலத்துக்குள்ள ஜல் ஜீவன் திட்டம் வராம பண்ணது இந்த மாநில அரசு, திராவிட கட்சிகள் தான். இவ்வளவு பெண்கள் மீது ஒரு அக்கறையும் மதிப்பும் மரியாதையும் அண்ணாவாக, ஒரு அப்பாவாக, ஒரு தம்பியாக மோடிஜி அவர்கள் பெண்களை பத்தி யோசிச்சு அவங்களுக்கு என்ன நலத்திட்டம் கொடுக்கணுமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் கேடு கட்ட தலைவர்களும் திராவிட கட்சி தலைவர்களும் சரி அமைச்சர்களும் சரி என்ன பண்றானுங்கன்னா பெண்களை கொச்சப்படுத்துறானுங்க. அத நம்ம சும்மா விடலாமா? உங்க வீட்டு பெண்களை கொச்சப்படுத்தினா நீங்க எல்லாம் சும்மா இருக்கீங்க? சும்மா இருக்க கூடாது. இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி காமிக்கணும். என்ன சொல்றானுங்க? 1000 ரூபாய் தான் கொடுத்துட்டுமே, உன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சு போமா. 1000 ரூபாவை கொடுத்து நாங்க என்ன கிழிக்க முடியும்? 1000 ரூபாயில ஒரு பெண்மணி ஒரு மாதத்துல என்ன பண்ண முடியும்? ஒரு வாரத்துக்கு அந்த பெண்மணிக்கு 1000 ரூபாய் பத்தாது. அதுலயும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுப்போம்னு சொல்றான். ஆனா ஓட்டு கேட்கும் போது இந்த வாய் எங்க போச்சு? அப்ப மட்டும் எல்லா பெண்களுக்கும் சொன்ன, இப்ப தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு சொல்ற. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதே கம்பி, அதுல நீ தகுதின்னு வேற சொல்லுவியா? வாய் அடிச்சு ஓட விடுவோன்னு நம்ம இந்த வாட்டி நிரூபிக்கணும். சரி, வாய் அடிச்சு உடைச்சா அஃபென்ஸ் பண்ண வேணானே வச்சுக்கோங்க. ஆனா அத ஓட்டுல காமிங்கன்னு சொல்றோம். ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று ஓட்டுல போய் காமிங்க. டேய், என் வீட்டு பொண்ணுங்க பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தியாடா, அது எப்படிடா பத்தும்? சரி, கொடுத்ததோட விட்டியாடா? என் பொண்டாட்டிய சும்மா இருந்த சரி, என் பொண்ணுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குற. அம்மா, நீ அம்மாக்கு தெரியாம போன் பேசுமா? உன் பாய் ஃப்ரெண்டோட நீ எங்க வேணா ஊர் சுத்தலாமா? நீ அப்ப என்ன பண்ணணும்? அவரை தம்பி பார்த்து யாராவது கொஞ்சம் தூக்கி ஹெல்ப் பண்ணுங்க. அசிங்கப்படுத்துறானுங்க. அப்ப எவ்வளவு கேடு கட்டவனுங்களாக இருப்பானுங்க இந்த திராவிட கட்சிக்காரனுங்கன்னு பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, ஓசி பஸ் கிண்டல் பண்ணானுங்கல்ல. எந்த பெண்ணும் ஒரு மகளிர் பஸ்ல போனா அப்ப ஓசி பஸ் அப்படின்னு கிண்டல் பண்ணத்தானுங்க ஞாபகம் வரும். டேய், உன் ஓசி பஸ்ஸே வேணாண்டா, நான் உழைச்சு சம்பாதிக்கிறேன்டான்னு அந்த டைம்ல கொந்தளிச்ச பெண்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இவனுங்க என்ன பேசுவாங்க மேடையில? பெண்களின் நாட்டு கண்கள், நாங்க பெண்களுக்கு தான் முதல்ல கிழிச்சிங்கடா. நீங்க என்னடா கொடுத்தீங்க? ஒன்னும் கொடுக்கலடா. நீங்க பேச்சோட தாண்டா இருக்கீங்க. 60 ஆண்டு காலமாக உங்க தாத்தா பேசினாரு, உங்க அப்பா பேசினாரு, இதேதான் பேசிட்டு இருக்கீங்க. இனிமே இந்த தமிழ்நாடு தாங்காது. இததான் புரிஞ்சுக்கணும் நீங்க. இவனுங்க மூளை மங்கி நம்ம எல்லாரையும் மூளை செலவை பண்ணி வச்சிருக்காங்க. மதத்தை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்க, ஜாதிய வச்சு இவ்வளவு நாள் அரசியல் பண்ணாங்க, மொழிய வச்சு இவ்வளவு நாள் அரசியல் பண்ணாங்க. இனிமே அந்த அரசியல் நீங்க பண்ண முடியாது. இப்போ இங்க பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, நம்ம ஸ்டாலின் அவங்க பொண்ணோட ஸ்கூல்ல. அங்க பாத்தீங்கன்னா மும்மொழி கல்விக் கொள்கை திட்டம் அங்க இருக்குங்க. அங்க இருக்கிற பசங்க தமிழ் படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு என்ன விருப்பமான மொழி வேணுமோ அதை நீங்க படிக்கலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசினர் பள்ளியில அந்த குழந்தைக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடைக்குதா? கிடையாது. ஏன் கிடையாது? அவ்வளவு உனக்கு ஒரு கேவலமான ஒரு புத்தி.
நம்ம வாரிசு அரசியல்லாம் எல்லா மொழியும் படிச்சு எல்லா மாநிலத்துக்கும் போய் நல்லா வளரணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எல்லாம் படிச்சு அறிவோட இருந்துட்டா அப்புறம் நம்மளுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு பயம் உங்களுக்கு. இல்லைன்னா இதே பக்கத்துல இருக்கிற அரசு பள்ளியில அந்த மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை அமல்படுத்துங்க. ஏன் உங்களுடைய வாரிசு அரசியல் கட்டி கொடுத்திருக்கிற பள்ளிகள்ல மட்டும் அதை அமல்படுத்துறீங்க? அப்ப அங்கேயும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மக்களை வச்சு அரசியல் பண்ணுவதில் தான் இவங்கள் கை தேர்ந்தவர்கள். கண்டிப்பா இந்த வாட்டி அது நடக்காது. ஏன்னா எங்க தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் அயராத உழைப்பு, இவங்க என்ன சொன்னாலும் கிழிச்சு தொங்க போடக்கூடிய ஒரு மனிதர், எளிமையானவர், ஒரு ஏழை மக்களை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவு நிஜமாவே ஜாஸ்தி அந்த மனுஷனுக்கு. இந்த மாதிரி ஒரு அறிவாளியை நாங்க பார்த்ததே கிடையாது. கண்டா வர சொல்லுங்கன்ற மாதிரி இனிமே காணவே முடியாதுன்ற அளவுக்கு அறிவு இருக்கு அவருக்கு. அதனாலதான் என்ன பண்ணாரு மனுஷன், டிஎம்கே 1, 2, 3 ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவனுங்க பயந்தாங்கொல்லிங்க. இது வரைக்கும் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இல்லடா நாங்க லஞ்சமோ எதுவுமே வாங்கல, ஊழல் இல்லாத அரசு அப்படின்னு அதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா? அதுக்கு மாற்றாக அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணாங்களா? இல்ல போய் கேஸ் போட்டாங்களா? இல்ல கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணாங்களா? கம்முன்னு வாய மூடின்னு இருக்கீங்க. ஏன் பயம்? ஏதாவது குப்பையை கலர ஆரம்பிச்சா நம்ம மேலதான் எல்லா குப்பையும் சேரும், நம்மளுக்கு தான் அசிங்கம் சேரும். அதனால அடுத்த நாள் ஒரு பிரஸ் மீட்ல மட்டும் அதெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ணலங்க, எங்க சொத்தே கம்மிங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டா நல்லது இல்ல. ஏடிஎம்கே காலத்துல இவனுங்க 2 பேரும் கூட்டு களவானீங்கன்றது நம்மளுக்கு ரொம்ப நாளா தெரியும். ஆனா எங்க தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சத்தியமா இவங்க அங்காளி பங்காளிக தான், இவனுங்க 2 பேருமே இந்த தமிழ்நாட்டுக்கு ஆகாது அப்படின்னு தான் கூட்டணியே வேணான்னு ரொம்ப ஸ்திரமா நின்னாரு. அதுக்கு பலனா பாத்தீங்கன்னா இவனுங்க எப்படி இவங்க டைம்ல ஊழல் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த வாட்டியும் இவங்களும் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியும் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க மக்களே. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த நீங்க கேட்டே ஆகணும். என்னன்னா இங்க மோடிஜிக்கு எதிரானவர்கள் நாங்க. பாரதிய ஜனதா கட்சி இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது, மக்களுக்கான கட்சி கிடையாது, மண்ணாங்கட்டின்னு பேசிட்டு அங்க போய் என்ன தெரியுமா பண்றாங்க? ஒரு தூதுவர் 2-3 தூதுவர் இங்க அனுப்புவாங்க, அமைச்சர்கள் மந்திரிகள் போவாங்க அங்க டெல்லிக்கு, டமால்னு கால்ல உந்துடுறாங்க. பிஜேபி எங்களோட ஹையர் அபிஷியல் கால்ல டமால்னு உந்துடுறது. ஐயா எங்களுக்கும் அங்க பேசுறதுக்கும் அங்க நடக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கய்யா, எங்களுக்கு எதிரானவங்க ஏதோ அப்படி தூண்டுறானுங்கய்யா, என்ன அங்க லோக்கல் பசங்க ஏதோ பேசுறாங்கய்யா, நாங்களாம் உங்களை மதிக்கிறவங்க தான், என்ன எங்களுக்கு கண்டிப்பா உங்க மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு அப்படின்னு அங்க போய் ஒரு கபட நாடகம் ஆடுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு இவங்க நாடக கம்பெனி வச்சிருந்தா நிஜமாவே இன்னும் நல்ல கல்லா கட்டிருக்கும். ஆனா அதுக்கு மாறாதான் இப்ப சன் பிக்சர்ஸ் ஒண்ணு வச்சிருக்காங்களே, அதாவது ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து நடிகர் நடிகைகளும் இவங்க கைவசம் தான். இவங்க என்ன டைரக்டர் எல்லாருமே இவங்க கைவசம் தான். ஏன்னா இந்த சன் பிக்சர்ஸ் ஒண்ணு வச்சு அதே மாதிரி இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷனும் பண்றாங்க. சோ கண்டிப்பா அப்படிதான் இருந்தாகணும். மக்கள் எல்லாம் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு கைய கட்டிக்கிட்டு தான் நடிகர் சமூகம் ஃபுல்லா இருக்கு. அதுவே பெரிய ஒரு அவல நிலை தான். இதுல என்ன தெரியுமா, முதலேந்து இந்த தொகுதிக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல. டாப் தொகுதி அதாவது ரொம்ப நட்சத்திர தொகுதி, ஏபிசின்னு தொகுதிகள்ல பிரிப்பாங்க. இந்த தொகுதி பாத்தீங்கன்னா ஏ கூட இல்ல, A+++. இந்த தொகுதி அப்படி, ஏன்னா இது எல்லாமே ஒரு காஸ்மோபாலிட்டன் மாதிரி எல்லாரும் கலந்த ஒரு மக்களாக இருக்காங்க. வெளி மாநிலத்துல இருந்து வந்தவங்க கூட இங்க நிறைய பேர் ஓட்டர்ஸா இருக்காங்க, படிச்சவங்க இருக்காங்க, உழைப்பாளிகள் இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு எல்லாம் சேர்ந்து இருக்க வணிகர்கள் இருக்கக்கூடியது, ஐடி கம்பெனிஸ் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தொகுதிக்கு டாப்பா வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரி தொகுதி டாப்னு பார்த்தா பிரச்சனையும் டாப்பா இருக்கு. இந்த 5 வருஷமா இதுக்கு முன்னாடியும் இந்த தென் சென்னையை மாத்தணும்னு நினைச்சா இவங்க எப்படியெல்லாம் மாத்திருக்கலாம். மழை தண்ணி எங்க நிக்கல அப்படின்றத நான் நிரூபிச்சுக்கலாம். ஆனா தமிழ்நாட்டிலேயே தண்ணி அதிகமா நின்னு தண்ணியில பிரச்சனையில வெள்ளத்துல சிக்கி சின்ன பின்னமான மக்கள்னு பாத்தீங்கன்னா தென் சென்னை தான். அப்ப என்ன டாப் தொகுதி? நீ டாப் தொகுதி வாங்கி நீ நல்ல ஒரு சினிமா நடிகை மாதிரி ஒரு அக்காவை கொண்டு
தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்களை கொண்டு வந்து நிக்க வச்சு ஓட்டு வாங்கின்னு போயிடுற திமுகன்ற பேனர்ல. அது மட்டும் தான் டாப் தொகுதியா? கண்டிப்பா கிடையாது. மக்கள் நீங்க கண்டிப்பா சிந்திக்கணும். பெண்கள் அதுவும் கண்டிப்பா சிந்திச்சே ஆகணும். மது இல்லாத மாநிலமாக மாத்தி காமிப்போன்னு பிஜேபி சொல்லி இருக்கு. அப்ப மது இல்லாத மாநிலம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க பிஜேபியிலன்னு யோசிங்க. ஆனா இப்ப இந்த தமிழ்நாடு எப்படி இருக்கு? மது இல்லாம இந்த மாநிலமே இல்ல அப்படின்ற அளவுக்கு இருக்கு. சாராயமாக இருக்கட்டும், கள்ளச்சாராயமாக இருக்கட்டும், போதைப் பொருட்களாக இருக்கட்டும், தலை விரித்து ஆடக்கூடிய ஒரு தமிழ்நாடாக இருக்கு. அதை மாத்தணும் அப்படின்னா அதுக்காகவாவது நீங்க பாரதிய ஜனதா கட்சியில தமிழிசை சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு நீங்க வாக்களிக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடாதீங்க. மக்கள் எல்லாரையும் சொல்லல, யாரு வாங்குறீங்களோ வாங்குங்க. ஏன்னா இவனுங்க கிட்ட இந்த டைம் விட்டா வாங்க முடியாது. ஆனா ஓட்டு போடுறது யாருக்கு போடணும்னு நினைங்க. ஏன்னா நீங்க காசு வாங்கும் போது உங்க தலைமுறையினரே அந்த காசு வாங்கி நீங்க ஓட்டு போட்டு இந்த திமுகவையோ அதிமுகவையோ உள்ள கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தலைமுறை இருக்குல்ல, உங்களோட பசங்க, உங்க அண்ணன் தம்பிங்க, உங்க புருஷன் எல்லாரும் இந்த போதைப் பொருட்களுக்கும் இந்த மதுவுக்கும் அடிமையாயிடுவாங்க. காலத்துக்கும் அவங்களுக்கு விடிவு மோட்சமே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு ஆட்சி உங்களுக்கு வேணுமா? இல்ல தெளிவான இளைஞர்களுக்கா இவ்வளவு திட்டங்கள் இருக்கு, அவங்களே உருவாக்கி அவங்களே ஒரு தொழிலதிபர் ஆகலாம், அவங்களே ஒரு விஞ்ஞானி ஆகலாம், நிறைய லோன், ஒரு அக்ரிகல்ச்சர் போகணும், விவசாயி ஆகணும்னா கூட அதுக்கு மானியம் இருக்கு, அதுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு. மகளிருக்கா பிறந்ததுல இருந்து வயதானவர்களுக்கு வரைக்கும், தொழில் முதல் வியாபாரிகள் வரைக்கும் எல்லாருக்கும் அங்க ஒரு திட்டம் இருக்கு. ஏழை எளிய மக்களா அவங்களுக்கும் நிறைய திட்டங்கள் இருக்கு. ஃப்ரீயா வீடு கட்டி கொடுக்கறதுல இருந்து, உள்ள தண்ணி வர்றதுல இருந்து, சிலிண்டர்ல இருந்து 1000 ரூபாய் அவங்களுக்கு இந்த மாதிரி ஏமாத்தி எல்லாம் கொடுக்கறது கிடையாது. கொடுக்கறேன்னு சொல்லி கொடுக்காம இல்லாம இருக்கிறது கிடையாது. இந்த மாதிரி விவசாயிகளா அவங்களுக்கு திட்டம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்குமே திட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசு தான் பாரதிய ஜனதா கட்சி. இவனுங்க இவ்வளவு நாளா மதத்தை வச்சும் ஜாதியை வச்சும் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரம்ஜான் ஆனா குல்லாவை போட்டுப்பாங்க, கிறிஸ்துமஸ் ஆனா சிலுவையை எடுத்துப்பாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்மளுக்கு வேணும், ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாம வேணும். அதனாலதான் மோடிஜி சொல்றாரு 5 ஜாதி தான். ஒண்ணு பெண் ஜாதி, ஒண்ணு ஏழை எளிய மக்கள் ஜாதி, விவசாயி ஜாதி, இளைஞர்கள் ஜாதி, இவ்வளவுதான் ஜாதி. இதை தாண்டி ஜாதின்னு எவனாவது பேசினா வாய உடைப்பேன். அது மோடிஜி சொல்லல, நாங்க சொல்றோம். ஏன்னா இவ்வளவு 60 ஆண்டு காலமாக நீங்க இந்த மாதிரி சொல்லி 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 மக்களின் மூளையை மழுங்கடித்து வச்சதெல்லாம் போதும். இனிமே நீங்க இந்த ஜாதி அரசியலோ மத அரசியலோ மொழி அரசியலோ இங்க பண்ண முடியாது. அதனால ஏப்ரல் 19ஆம் தேதி உங்களின் வாக்குகளை அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்மளோட தலையெழுத்து மாறணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியில ஓட்டு போடணும், தாமரைக்கு ஓட்டு போடணும், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஓட்டு போடணும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, முதல் முறை வாக்களிப்பவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்பா தயவு செஞ்சு தாத்தா பாட்டி நீங்க எல்லாம் இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டதெல்லாம் போதும், போட்டு ஒண்ணும் உங்க நிலைமையும் மாறல எங்க நிலைமையும் மாறுற மாதிரி தெரியல, கண்டிப்பா அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு மாத்தி போடுங்க. இந்த மேட் இன் சைனா அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கவே முடியாது, இப்ப ரொம்ப கம்மியா இருக்கும். மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்ப நிறைய ஆயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் ஒரே வழி. அது மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற போகுது, எங்களை காப்பாற்ற போகுது. இங்க எந்த ஒரு கலவரம் இல்லாமல், எந்த சண்டையும் இல்லாமல் தேசத்தையே காத்து கொண்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சினா பாரதிய ஜனதா கட்சி தான். இங்க கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க, தினமலர்ல போட்டிருக்காங்க. அதுல 2 விஷயம் மக்கள் எல்லாத்தையும் தாண்டி பிடிச்சது அப்படின்னு நீங்க எல்லாம் என்ன சொல்லிருக்கீங்கன்னா, கொரோனா தடுப்பூசி கொடுத்த மோடி ஐயா அவர்களுக்கு நாங்க ஓட்டு போடுவோம், ஏன்னா எங்க உயிரை காப்பாத்தினீங்க. அது ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு தினமலர்ல இருந்து வந்திருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாதுகாப்பு திட்டம், நேஷனல் டிஃபென்ஸ் போர்ஸ், நேஷனல் பாதுகாப்பு, நம்மளுடைய நாட்டின் பாதுகாப்பு அந்த அளவுக்கு அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு.
சைனாக்காரனா இருக்கட்டும், பாகிஸ்தான்காரனாக இருக்கட்டும், யாரையுமே உள்ள விடாம நம்ம ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போய் அந்த அளவுக்கு நாட்டின் பாதுகாப்பு ரொம்ப உறுதியா இருக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியில. நான் சொல்லலைங்க, உங்க தென் சென்னை கருத்து கணிப்புல சொல்லிருக்கீங்க மக்கள். இது 2த்துக்காகவே நாங்க மோடிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அனைவரும் ஏப்ரல் 19ஆம் தேதி லீவ் விட போகுது, லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னு வெளியூருக்கெல்லாம் போகாம உங்க கடமைய செஞ்சுட்டு போங்க. அப்புறம் நம்ம டிவி முன்னாடி உட்காந்து புலம்புறதோ, போன்ல புலம்புறதோ, 4 பேர்கிட்ட டீ கடையில உட்காந்து என்னடா பண்றானுங்க இவனுங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்க கூடாது. உங்களுடைய தலையெழுத்து மாறணும், மத்தவங்களோட தலையெழுத்தும் மாறணும், உங்க தலைமுறையினோட தலையெழுத்து மாறணும். அப்படின்னா அனைவரும் 95% வாக்களியுங்கள், வாக்கு சாவடிக்கு போய் வாக்களியுங்கள். நீங்க வாக்கு சாவடி ஏன்னா என்ன பண்ணுவானுங்க, நிறைய வேலை பண்ணுவாங்க. பூத்து ஸ்லிப் கொடுக்காம விட்டுருவானுங்க. ஐயோ பூத்து ஸ்லிப் வரல, அங்க போய் நம்ம எப்படி ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல போய் நம்ம பேர் இருக்கான்னு தேடுறது அப்படின்னு பிரச்சனையா இருக்கும். அதுல இருந்து வெளியில வாங்க. அப்புறம் அங்க போய் நீங்க வாக்கு சாவடி கிட்ட போய்மா இங்கெல்லாம் பார்க் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தூரம் போய் பார்க் பண்ணுங்கன்னு. ஐயோ அங்க இருந்து பார்க் பண்ணிட்டு இங்க நடந்து இந்த இதுல ஓட்டு போடணுமா, வெயில் கொளுத்துதுப்பா, வீட்டுக்கு போலாம்பான்னு பாதி பேர் போயிடுவீங்க. இந்த மாதிரி பல தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணுவாங்க இந்த திராவிட கட்சிகள். இதுக்கெல்லாம் அசராதீங்க, உங்க கடமையை ஆற்றுங்கள். நீங்க எப்படி கோவிலுக்கு போறதுக்கு நம்ம வரிசையில நின்று சாமியை கும்பிடுறோமோ, அவர் தரிசனம் கிடைக்குதோ, தயவு செஞ்சு அன்னைக்கு அந்த வாக்கு சாவடியை நீங்க கோவிலா நினைக்கணும், ஒரு ஆலயமா நினைக்கணும், ஒரு தர்காவா நினைக்கணும். அனைவரும் அதுக்காக அந்த கோவில்களை, தர்காவை, அந்த ஆலயங்களை தேடி போய் உங்கள் வாக்குகளை அங்க அழியுங்க. நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உங்க வாக்கு அழிக்காம வந்துடாதீங்க. அது ஒண்ணுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம். அந்த கடமையை நம்ம ஆற்றியே ஆக வேண்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்களியுங்கள். அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு, பிஜேபியில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.